கர்த்தர் சொன்னாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எப்படி வைப்பேன்? வாசிப்போம் அந்த வசனத்தை. உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி வைப்பாரு? மேல வைப்பாரு, கீழே வைப்பார் இல்ல. எல்லாரும் சேர்ந்து உன்னை மிதிச்சுட்டே போவாங்க, உன்னை குப்பை மாதிரி நினைப்பாங்க, உன்னை தூசி மாதிரி நினைப்பாங்க. அப்படி இல்லை. எப்படி வைப்பாரு? கிறிஸ்தவங்களும் சில கிறிஸ்தவ பாஸ்டர் சொல்றாங்க, நம்மளை எல்லாரும் மிதிக்கத்தான் செய்வாங்க, நம்மளை எல்லாரும் கேலி பண்ணதான் செய்வாங்க, நம்மளை எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு மாதிரியாத்தான் மட்டமா நினைப்பாக. எத்தனை சொல்றாரு? சகல ஜாதிகளிலும் உங்க தெருவில் இருக்கிற அத்தனை ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் மேலாயிருப்பீர்கள். தெருவில் இருக்கிற முறை பார்த்து பயப்படணும். இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, கவனமா இருக்கணும். தெருவில் இருக்கிற பயப்படணுங்க. கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். மேலாக வைப்பார். ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய சந்ததியாரும் மேலான நிலையில் இருப்பது தான் கர்த்தருடைய திட்டம். இப்ப விஷயத்துக்கு வர்றோம். கர்த்தர் ஏன் உங்களை மேல வைக்கணும் விருப்பப்படுறாரு? அதுதான் உடன்படிக்கை. அது என்னது? உங்க கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ல, அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? இப்ப உங்களை மேல வைக்கணும் விருப்பப்படுறாரு, உங்க பிள்ளைகளை மேல இருக்கணும் விருப்பப்படுறாரு. அப்போ உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலோ காலேஜோ எதுவோ அங்க உங்க பிள்ளை எங்க இருக்கணும்? என் பிள்ளை தாங்க இருக்கிறதே கடைசி ரேங்க். என்ன செய்ய? பிறந்து தொலைஞ்சிருக்கு, என்ன செய்ய? சோறை போட்டு தொலைவோம். என்ன செய்வோம்? அவன் கடைசி ரேங்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது மாதிரி நீங்க பேச வேணாம், பேச வேணாம். பாலியாங்கிச்சு என்கிற பிரசங்கியார் பெரிய பிரசங்கியார் பாருங்க. இப்பதான் சமீபத்தில் தான் கிறிஸ்துக்கள் மரித்தார். தென்கொரியா தேசத்துல அவங்க சர்ச் இருக்குது, சியோல் என்கிற பட்டணத்தில். அவங்க சர்ச்சுக்கு 11 லட்சம் பேர் வர்றாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 லட்சம் பேர் வர்றாங்க. அப்பயும் 1995 அவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்களுடைய பையன் பாருங்க, ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தானா. ஸ்கூல்ல 40 பிள்ளைங்கன்னா கிளாஸ்ல 40 பிள்ளைங்கன்னா இவன் 40 அங்கே எடுப்பானாம். இவர் உலகத்திலேயே பெரிய பிரசங்கியார், பெரிய பாஸ்டர். மார்க் எடுத்துட்டு வருவானாங்கிறது. அப்பா எவ்வளவுடா அப்படியே ஒரு கோபம்னா, டே சர்ச்சுக்கு வர்ற இங்க விசுவாசி பிள்ளைங்கடா, அது கூட நிறைய மார்க் எடுத்திருக்கடா, ஏன்டா இப்படி கேவலப்படுத்துன்னு சொல்லி அந்த ரோலர் எடுத்து அடிச்சு பிச்சை எடுத்து வருவாராம் பாருங்க மனுஷன். அந்த கோபத்துல சபைக்கு வர்ற விசுவாச பிள்ளைங்க கூட இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேடா, ஏன்டா நீ கேவலப்படுத்துறன்னு போட்டு வெளுத்துட்டு வராம பாருங்க. ஒரு முறை கற்றுக் கொடுத்தாரா, நீ இப்ப அந்த ரோலர் எடுத்து அடிச்சதுனால அவன் நிறைய மார்க் எடுத்துட்டானா? நிறைய மார்க் எடுத்துட்டானா? இல்ல ஆண்டவரே, அவன் நல்லா மார்க் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு சொல்லி கத்தர் கற்றுக் கொடுத்தாராம் பாருங்க. அப்ப அவன் வாங்கிட்டு வருவானா பாருங்க இந்த ரேங்க் கார்டு. எவ்வளோட மார்க் எடுத்திருக்கேன்னா 35 மார்க் எடுத்து. இவர் அப்படியே கோபத்தில் அடக்கிக்கிட்டு மனுஷன், தம்பி மார்க்கு நல்ல மார்க் எடுத்திருக்கிற நீ, வெரி குட் அப்படியே சொல்லுவாரா பாருங்க. வெரி குட். 36 எத்தனையோ பிள்ளைங்க 20 தான் எடுத்திருக்குது, ஆனால் 35 மார்க் எவ்வளவு? நீ பரவாயில்ல, நீ அடுத்த முறை என்ன செய்யணும்? நிறைய மார்க் எடுக்கணும்பா, ஒரு 50 மார்க்காக என்ன செய்யணும்? எடுத்துட்டு வரும்னு சொல்லி ஜோமனி அனுப்பிச்சு விட பாருங்க. அடுத்த முறை பார்த்தா கரெக்டாக 50 மார்க் எடுத்துட்டு வந்துட்டானா. அடுத்த முறை கொண்டு வந்தானா பாருங்க. அப்ப சொன்னாராம், தம்பி அடுத்த முறை நீ என்ன செய்யணும்? 75 மார்க்கு எடுத்துட்டு வரணும், கத்தர் உங்க கூட இருக்கிறாரு, கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஜோமனி அனுப்பிச்சு விட்டாராம் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த முறை 75 மார்க் எடுத்துட்டானா. அவர் சொல்றாரு, இப்படியே சொல்லி சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில என் பையன் கோல்டு மெடல் வாங்கினான் ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படியே ஜோமனி ஆசீர்வதிச்சு சொல்லி சொல்லியே அவனை கோல்டு மெடல் வாங்க வச்சாச்சு. பிறந்திருக்கு பாரு சாணியை முடிச்ச கழுத. இப்படி பேசாம எப்படி பேசணும்? ஒன்றும் சத்தமே காணமே இன்னைக்கு, ஒரே சைலண்டா இருக்கிறீங்களே.
கர்த்தர் சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பா. ஏன், எதுக்கு? அதான் உடன்படிக்கை. ஆமென். அப்ப பிள்ளைகளை டெய்லியும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ரத்த உடன்படிக்கை நிமித்தமா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவ. உங்க பேரனை பார்த்து சொல்லியிருக்கிறீங்களா? உங்க பேத்தியை பார்த்து சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம சொல்றது இல்லை, அப்புறம் பேரனை பார்த்து பேத்தியை பார்த்து சொல்றது. சொல்ல பழகணும். சொல்லி